ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வெனிலா ஐஸ்கிரீம் ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆற வச்சு நார்மலாக ஆற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மில்க் மேடு. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். மில்க் மேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம், வெனிலா எசன்ஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் மில்க்குக்கு இந்த கண்டென்ஸ்டு மில்க் மேட் இருக்குல்ல, அது வந்து இதால் ஹாஃப் கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஹாஃப் கூட இல்லை, கால் தான் இருக்குது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது நிறையா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீமு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதில் அதே மாதிரி மில்க் மேட் வந்து எப்படி அரை கப்பை ஆட் பண்ணமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். அந்த மில்க் மேடும் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு கூலிங்காக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வெளில வச்சுருந்தீங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனால் கூலிங்காக வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோது ஒரு இதில் இவ்வளோது சேர்த்துட்டேன். இதுதான் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அது மாதிரி அந்த திக்னஸும் கொடுக்கும். அதனால் அது வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் பாலுக்கு நான் இப்போ இவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கப்பு. ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கப்பு வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அரை கப்பு வந்து அந்த க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதுவே நல்லா திக்காக இருக்கும். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நம்ம கடையிலலாம் வாங்குகிறோம்ல ஐஸ்கிரீம், அந்த மாதிரியே இருக்குது. இதில் வந்து இந்த வெனிலா எசன்ஸை வந்து ஆட் பண்ணிப்போம். சும்மா ஒரு 4 ட்ராப்ஸ் 5 ட்ராப்ஸ் விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒட்டுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிக்சிங் இருக்குது. இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இதை க்ளோஸ் பண்ணி 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துருச்சு. இப்போ இதை க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இதை ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிடுவோம். ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிங்க. நல்லா அடிச்சாச்சு. இது திருப்பி அந்த பவுல்லே ஊற்றி இன்னொரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
இது ஒரு 3 மணி நேரம் திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா க்ரீமாக அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இன்னொரு தடவை இதே மாதிரியே ஜாரில் போட்டு அடித்து இதில் வச்சு ஃப்ரீசரில் இன்னொரு 3 ஹவர்ஸ் வச்சிடலாம். நல்லா அடித்தாச்சு. இப்போ திருப்பி அந்த பவுலில் ஊற்றி இன்னொரு 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா க்ரீமியாக இருக்குது. இது அப்படியே 3 ஹவர்ஸ் வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ரொம்ப திக்காக பவுல் இருந்துச்சுன்னா ரொம்ப லேட் ஆகுது ஐஸ்கிரீம் ரெடி ஆகிறதுக்கு. அதனால் நான் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டான பாக்ஸாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கூலிங் ஆகும். நல்ல டேஸ்டியான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே அந்த சாக்லேட் சிரப்பு ஊற்றுறேன். இப்போ என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவர் அண்ட் வெனிலா ஃப்ளேவர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.